மாதிரி வெளிநாட்டுல இருக்கிறவங்க எங்க கூட வந்து இருன்னு சொல்லி கூப்பிடுவாயா, ஆனா அவங்க வரமாட்டாங்க. பொதுவா வெளிநாட்டுக்கு போறதுனாலே அவங்க பயப்படுறது ஒரு விஷயம், அதிக குளிர் இல்லைன்னா அதிக வெயில். இது இங்க ரெண்டுமே கிடையாது. அப்படி இருந்து வர தயங்குவாங்க. அப்படியே வந்தாலும் நம்ம அப்பாக்கள் ஊர்லயே அவருக்கு கலகலப்பா இருக்க தெரியாது. இங்க வந்துட்டா முழு அமைதிதான். இங்க இருக்கிற குஜராத்தி தாத்தாங்களை பாக்குறோம், ஒரு 80-85 வயசு இருக்கும், கை கால் கூட நடுங்க ஆரம்பிச்சிடும். அப்படியே அவரே ஒரு காரை ஓட்டிட்டு ரெஸ்டாரண்ட் போவாரு. அங்க அவருக்கு முன்னாடியே காத்துட்டு இருக்கிற அவர் வயது நண்பர்களோட பேசி சிரிச்சு சாப்பிட்டுட்டு ஜாலியா இருப்பாரு. ரொம்ப ஏக்கமா இருக்கும், நம்ம அப்பாக்கு இப்படி எல்லாம் இருக்க தெரியலையேன்னு. அதுக்கப்புறம் நம்ம அம்மாக்கள் வந்த 2 மாசம் நல்லா சூப்பரா தான் ஓடிட்டு இருக்கோம். ஊர் நல்லா இருக்குன்னு ஊர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் போன் பண்ணி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஆரம்பிப்பாங்க, எங்க அண்ணனோட பையன் பேரனுக்கு கல்யாணம், தங்கச்சி பொண்ணு வீட்டு கிரகப்பிரவேசம், நான் அதுக்கு போயே ஆகணும்னு. எங்களுக்கு தான் அதுக்கெல்லாம் போகணும்னு ஆசையா இருக்கும். என்ன செய்யறது, எங்க பசங்களுக்கு லீவு ஒண்ணு ஜூலைல இல்லன்னா டிசம்பர்ல. நம்ம ஊர்ல அது ஆடி மாசம் இல்லன்னா மார்கழி மாசம். ஒரு கல்யாணம் நடக்காது. ஒண்ணு ஆடிய மாத்துங்க அல்லது இங்க இருக்கிற லீவை மாத்துங்க. போற வழியில துபாயில வாங்குற நகைய போட்டு பார்க்க கூட சந்தர்ப்பம் இல்லாம அப்படியே லாக்கர்ல வச்சுட்டு வருவோம். அந்த லாக்கர் எங்கம்மா இருக்கு? இந்த மாதிரி பெத்தவங்க ஒரு இடமும் பிள்ளைகள் ஒரு இடமும் இருக்கிறதுனால பெத்தவங்களுக்கு தனிமை, பிள்ளைகளுக்கு தவிப்பு. எத்தனை நண்பர்கள் ராத்திரியில படுத்தா அப்பாவும் அம்மாவும் தனியா இருக்காங்க நினைச்சா தூக்கம் கூட வரமாட்டேங்குதுன்னு. அப்புறம் நேரங்கட்ட நேரத்துல போன் வந்தா மனசு பதபதைக்கும். நாம போன் பண்ணி அவங்க எடுக்கலனாலும் மனசு பதபதைக்கும். சரி, நாம தான் ஊருக்கு திரும்பி போலாம் அப்படின்னு சொன்னா நம்மளால போக முடியாதா? அதுவும் முடிய மாட்டேங்குது. ஏன்னா நம்ம தேவைகள் அதிகரிச்சதுனால இல்ல, நம்ம ஆசைகள் அதிகரிச்சனால்தான். அதுக்கப்புறம் இந்த நடுத்தர வயசுல பிபி, சுகர், கொலஸ்ட்ரால்லாம் வரும்னு பாலாவும் சொன்னாரு. அவர் சொன்னதுல ஒத்துக்கிற மாதிரியான ஒரே ஒரு விஷயம் இதுதான். சரி, இந்த மாதிரி உடம்புக்கு வரும் பொழுது பணம் செலவழிக்கிறோம், உடம்பு சரியாயிடுது அப்படின்னா தானே அது ஒரு தீர்வா இருக்க முடியும். அப்படி இல்லையே, இதை சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாது, வேலைக்கு மாத்திரை எடுத்துக்கணும், எத்தனை கட்டுப்பாடுகள். இதுல பெண்கள் தான் ரொம்ப பாவம். அவங்களுக்கு உடம்புக்கு வந்தாலும் சரி, வீட்டுக்காரருக்கு உடம்புக்கு வந்தாலும் சரி, அவஸ்தைப்பட போறது பெண்கள் தான். உடம்பு சரியில்லாத அப்பா அம்மாவை பாத்துக்கிறதா, மாமனார் மாமியார பாத்துக்கிறதா, அவங்களுக்காக ஊருக்கு போனா பசங்களுக்கு தேர்வு நேரமா இருக்கும், அவங்க எப்படி படிப்பாங்க, வீட்டுக்காரர் சரியா சாப்பிடாம அவருக்கு உடம்புக்கு வந்ததுன்னா என்ன பண்றதுன்னு குழம்பி தவிச்சு அப்படியே ரொம்ப அவங்களோட உடல்நிலை மனநிலையும் இன்னும் பாதிக்கப்படுற ஒரு காலம் இது. அவங்களுக்கு வாரம் ஒரு தடவை பியூட்டி பார்லர் போறதுக்கு நேரம் இல்லைன்னா கூட பரவாயில்லையா, ரொம்ப முக்கியமான விஷயம். என்னமோ நினைச்சேன், ஒரு தினமும் 15 நிமிஷம் வாக்கிங் போக கூட நேரம் இருக்காது. இங்க தனியா வாக்கிங் போக கூடாதுமா. அதுக்கப்புறம் இறுதியா சொல்றேங்க, உங்கள நிறைய பேரால சொல்ல முடியும், நான் நல்லபடியா சம்பாதிக்கிறேன், பொருளாதாரம் எனக்கு சிக்கலே இல்ல அப்படின்னு சொல்ல முடியும். ஆனா உங்கள ஒருத்தராலையாவது சொல்ல முடியுமா, என் குடும்பத்துல எனக்கு பிரச்சனைகளே இல்ல, எனக்கு குடும்ப பாரம் எனக்கு சவாலே இல்லன்னு உங்க நெஞ்சு தொட்டு சொல்ல முடியுமா? அப்படி யாராவது சொன்னீங்கன்னா அவர் அநேகமா அவருக்கு குடும்பமே இல்ல அப்படின்னு தான் அர்த்தம். இப்படி மிரட்டினீங்கன்னா யாரு சொல்லுவாங்க? அதனாலதான் சொல்றேன், குடும்ப பாரம் தான் பெரிய சவால்னு. நடுத்தர வயதுல இருக்கிற நம்ம நடுவர் ஐயாவுக்கு தெரியாதா எது உண்மையான சவால்னு? நல்ல தீர்ப்பு வழங்குவீர்கள் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். வணக்கம். சாந்தி மேடம் பிரமாதமா பேசியிருக்காங்க. எவ்வளவு செய்திகள் யார் அவங்க கொண்டு வந்த எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் போனாங்க. அதுவே பெரிய பாரம். அதாவது அவங்ககிட்ட இருந்த பாரத்தை இங்க இறக்கி வச்சுட்டு போயிட்டாங்க. சொன்னதுலயே ஒரு சின்ன அந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பாதிச்சது. நிறைய நமக்கு சாப்பிட கொடுத்த பெற்றோர் சாப்பிடணும்னு ஆசைப்படுற பொருள்களை சாப்பிடாதேன்னு சொல்றது அந்த நிலை இருக்குல்ல, அதை விட ஒரு கொடுமை இருக்குமா என்ன? சாப்பிடாதப்பா, இல்லடா துணூண்டு எனக்கு கேசரி ரொம்ப பிடிக்கும்டா, அதுவும் உன் வீட்டம்மா ரொம்ப நல்லா வைக்கிறா அப்படின்னு சொல்லும்போது வேணாப்பா, அந்த கையை அப்படி பிடிக்கும் போது நமக்கு பழைய நினைவு வரும்ல, இந்த மனுஷன் ஏன் எவ்வளவு இனிப்பை நமக்கு வாங்கி கொடுத்துருக்கிறாரியா, அவரை இவ்வளோன்னு இனிப்பு சாப்பிடக்கூடாதுன்னு கையை பிடிக்கிறமேன்ற அந்த சோகம் இருக்கா இல்லையா? ரொம்ப அருமையா மனசை தொட்டு பேசினாங்க.
உங்க ஊர் பேச்சாளர்கள் கென்யாவில் இருக்கிற தமிழ் மன்றம் பெருமைப்படுகிற அளவு பேசியிருக்கிறார். வரன் தேடி தருவதற்கு இறைவன் தந்த வரமாக வாய்த்திருக்கக்கூடிய கல்யாண மாலையின் திரு மோகன் சார் அவர்களே, எங்கள் போற்றுதலுக்குரிய திருமதி மீரா நாகராஜன் அவர்களே, நினைக்க நினைக்க நெஞ்சமெல்லாம் இனிக்கின்ற நைரோபி தமிழ்ச்சங்கத்தை சார்ந்த நண்பர்களே, தமிழகத்திலிருந்து வெகு தொலைவில் இருந்தாலும் நாங்கள் தமிழுக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கிறோம் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிற கென்யா வாழ் என் தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம். கென்யாவில் ரோஜா ரொம்ப அழகுன்னு சொன்னாங்க. இந்தியாலையும் தான் நிஜமாவே. அதை விட கென்யாவினுடைய ரோஜா அழகுன்னு சொன்னாங்க. எனக்கு அந்த ரோஜா தோட்டத்தை பார்க்கிற வாய்ப்பு கிடைக்கல. ஆனா அது இப்ப அமைஞ்சிருச்சு. நான் ஒரு ரோஜா கூட்டத்துக்கு முன்னாடி நின்னு பேசிக்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் உற்சாகமாக ரசிக்கிறீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. ராஜ்குமார், நீங்க பொழைச்சுக்குவீங்க. நடுவர் அவர்களே, நீங்க பேசுற மைக்கு வேலை செய்யணும்னா பேட்டரி தேவை. அருமை. அதே மாதிரி மனுஷன் வாழணும்னு சொன்னா கரன்சி தேவை. நடுவரையா சொல்லும் போது நான் மஞ்சச்சட்டைன்னு சொன்னாங்க. உங்களுக்கு மட்டும் ஒரு ரகசியத்தை சொல்றேன். அது மைக்ல. ஆமா, மைக்ல. இந்த மஞ்சச்சட்டையை வாங்கி தந்தது என்னுடைய மனைவி. நான் கென்யா வர்றேன்னு சொன்னதுமே யாரோ சொல்லி இருக்கிறாங்க, ஆப்பிரிக்காவுல தங்கம் அதிகமா கிடைக்கும், அதனால தங்க கலர்ல இருக்கிற ஒரு சட்டை போட்டுக்கிட்டு எப்பவும் அந்த ஞாபகத்தோட வரும்போது தங்கத்தோட வாருங்கிறதுக்காக. ராஜ்குமார், இந்த கலர்ல தங்கத்தை நான் எங்கேயுமே பார்த்தது இல்லையே. எங்க ஊர்ல தங்கம் அப்படித்தான் இருக்கு. நடுவர் அவர்களே, ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா பொருளாதாரம்ங்கிற அந்த தலைப்புல பேசுறதுக்கு பொருத்தமான ஊர் இந்த ஊர் தான். இந்தியனாக நான் மிக கௌரவமாக கம்பீரமாக உணர்ந்த தருணம் என்னன்னா, இந்த கென்யா தேசத்தினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு மிகவும் பங்காற்றக்கூடியவர்கள் நம்முடைய இந்தியர்களாகிய நீங்கள். உங்க முன்னால பேசுறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நான் தலைப்புக்கு வந்துடுறேன். சாந்தி மேடம் ரொம்ப அழகா பேசுனாங்க. அவங்க பேசுனதுல ஒரு விஷயம் எனக்கு அப்படியே இதயத்தை ரொம்ப தொட்டுச்சு. ஏன்னா மகனுக்கு கல்யாணமாகி மருமக வந்ததுல இருந்து சொர்ணாக்காவாக இருந்தவங்க எல்லாம் கண்ணம்மா மாதிரி புலம்ப ஆரம்பிக்கிறாங்கன்னு. உங்களுக்கு அந்த சூழல் வராது. ஏன்னா உங்களுக்கு நல்ல பண வசதி இருக்குது. அந்த சொர்ணாக்காவுக்கு மட்டும் ஒரு 100 பவுன் சொர்ணம். சொர்ணம்னா தங்கம், தங்கம்னு அர்த்தம். அடுத்தது எங்க நடுவர் ஐயா வேலை பார்க்கிற பேங்க்ல ஒரு 10 லட்சம் டெபாசிட் இருந்துன்னா சொர்ணாக்கா கடைசி வரைக்கும் சொர்ணாக்காவாக இருப்பாவ. எந்த பேங்க்ல இருந்தாலும் இருக்கலாம். நான் கல்யாணமாகி வரும்போது என் மனைவி கிட்ட என்ன சொன்னோம்னு சொன்னா, நீ ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்குங்க, எங்க அம்மாவை உங்க அம்மா மாதிரி நீங்க நல்ல அன்பா பாத்துக்கணும்னு. பாத்துக்கிறங்க, உங்க அம்மா பேர்ல இருக்கிற தென்னந்தோப்பை என் பேர்ல எழுதி வைக்க சொல்லுங்க. அதான விஷயம். பணம் இருந்தா உறவுகள் நமக்கு நெருக்கமா வரும், அன்போட வருவாங்க. அதைத்தான் நான் சொல்ல வர்றேங்க. இன்னும் மேடம் சொல்லும் போது ஒரு விஷயத்த சொன்னாங்க, அந்த அப்பா அம்மா பாசத்தை பத்தி சென்டிமெண்டா ஒரு விஷயத்தை நீங்களும் அதை உருக்கமா சொன்னீங்க. மிட் நைட்ல ஒரு போன் வந்துச்சு, அப்பா அம்மாவுக்கு முடியலன்னு போன் வந்தா எவ்வளவு பதட்டமா இருக்கும்னு. என்னோட நண்பர் ஒருத்தருக்கு நடந்த விஷயத்த சொல்றேன். அவர் மகனை கல்லூரியில சேர்க்கிறதுக்கு கஷ்டப்பட்டு அங்கங்கே கடனை உடனே வாங்கி எல்லாம் ஒரு 5 லட்சம் ரூபாய் அவன் விரும்புற படிப்பை படிக்க வைக்கிறதுக்கு சேர்த்தாரு. சேர்த்துட்டு கல்லூரிக்கு கட்டுறதுக்கு காலையில போனோம். மிட் நைட்ல வீட்டுல இருந்து ஒரு போன் வருது, உங்க அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணி இருக்கிறாங்க, இம்மீடியட்டா சர்ஜரி பண்ணணும், 4 லட்சம் ரூபாய் தேவைன்னு வருது. பாருங்க, அந்த சூழலை நினைச்சு பாருங்க. அந்த தன்னுடைய உயிராக இருக்கிற மகனுடைய எதிர்காலமா தன்னை ஆளாக்கிய அப்பாவின் உசுரா ஒரு போராட்டம் வருது பாருங்க. இந்த போராட்டம் எதிரிக்கு கூட வரக்கூடாதுங்க. இப்படிப்பட்ட போராட்டம் வருது. நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், நான் ஒரு நிறைந்த மன்றத்தில் ஒரு கேள்வி கேட்கிறேன். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, எங்க அப்பா உசுர மட்டும் காப்பாத்துங்கன்னு சொல்ற தைரியத்தை கொடுக்கிறது பணம் தானங்க. அதனால தான் சொன்னா கரன்சி கிவ்ஸ் எனர்ஜி, சக்தி தர்றது. அதை புரிஞ்சுக்கங்க. அதனால தான் அறிஞர் தஸ்தாவெஸ்கி சொன்னார், பணம் அச்சடிக்கப்பட்ட சுதந்திரம். நம்மை சுதந்திரமாக இயக்க வைப்பது பணம். அதனாலதான் பல பேர் சுதந்திரமா அச்சடிச்சிடறான்.
நடுவர் அவர்களே அதை பத்தி யோசிக்கணும்ல. எல்லாத்தையுமே நீங்க என்ன தெரியுமா, குடும்ப பாரம்னு சொல்றாங்கல்ல. குடும்ப பாரம்ங்கிறது எப்ப பாரமா தெரியும் தெரியுமா? நம்மகிட்ட பணம் இல்லைன்னா பாரமா தெரியும். பணம் இருந்தா குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாம் நம்மகிட்ட பாசமா இருப்பாங்க. ஒரு விஷயத்த சொல்றேங்க, நமக்கு பண வரவு வர்றது வரைக்கும் தான் சொந்தக்காரங்க நம்மளை தேடி வருவாங்க. எப்ப பணம் வர்றது நின்னுடுச்சோ சொந்தக்காரங்க வர்றதும் நின்னு போயிடும். அதத்தான் நாங்க பேச வர்றோம். என்ன ஒரு விஷயம் சொன்னாங்க, பணத்தை டிரான்ஸ்பர் பண்றது மாதிரி குடும்ப பாரத்தை டிரான்ஸ்பர் பண்ண முடியுமா? மேடம் ஒரு விஷயம் சொல்றேன், குடும்ப பாரத்தை டிரான்ஸ்பர் பண்ண முடியாது. ஆனா பணம் இருந்தா குடும்ப பிரச்சனையை தீர்க்க முடியும். ஒரு யோசிச்சு பாருங்க, இளைஞர்கள் இருக்கீங்க, இளைஞர்கள்ட்ட ஒரு விஷயத்த சொல்றேன், நீங்க ஒய்ஃப தேடுறதுக்கு முயற்சி பண்ணுங்க, அதுக்கு முன்னாடி லைஃப தேடிக்கீங்க. லைஃப்ங்கிறது பணம். என்னன்னா நான் கல்யாணத்துக்கு முன்னாடியே வேலைக்கு வந்துட்டேன். வேலைக்கு வந்ததும் என்ன சொன்னாங்க, பிஎஃப் பிடிக்கணும், ப்ராவிடன்ட் ஃபண்ட். எனக்கு அது புரியல, அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டேன். வருங்கால வைப்பு நிதின்னு சொன்னாங்க. எனக்கு அது அப்ப புரியலங்க. நடுவயசு வந்து கல்யாணம் ஆகி நடுவயசு வரும்போது புரிஞ்சுது, அது வருங்கால வைப்பு நிதி இல்ல, வருங்கால ஒய்ஃபு நிதி. மனைவி கேட்கறதெல்லாம் வாங்கி தரணும், அப்பதான் நல்ல புருஷன். இல்லன்னா போயும் எங்க அப்பா உனக்கு போய் கட்டி கொடுத்துட்டானேன்னு புலம்புவாங்க. நான் அனுபவிக்கிறேன், சொல்றேன், அனுபவத்தை தான் சொல்ல வர்றேன். ஒரு விஷயங்க, மனைவி கேட்கறதெல்லாம் வாங்கி தந்து சமாளிக்கிறவன் புத்திசாலி. வாங்கி தர்றேன்னு சொல்லியே சமாளிக்கிறான் பாருங்க, அவன் தான் தைரியசாலி. அந்த தைரியம் இருக்கிறதுனால தான் குடும்பத்தோட வாழ முடியுதுங்க. ஏங்க என்ன கேட்பாங்கன்னே தெரியலங்க. நான் ராஜபாளையத்துல இருந்து வர்றேன். நீங்க வாக்கிங் போறத பத்தி சொன்னீங்கல்லமா, எங்க தெருவுல ஒரு அம்மா நாயோட வாக்கிங் போச்சு. சரி, இத பார்த்ததும் என் மனைவிக்கும் ஒரு ஆசை வந்துடுச்சு, நாமெல்லாம் வாக்கிங் போய் ஹெல்த்த மெயின்டைன் பண்ணலாமேன்னு என்கிட்ட கேட்டாங்க. எனக்கு ஒரு நாய் வாங்கி தாங்கன்னு. சரி, எனக்கு அந்த டீல் பிடிச்சிருந்தது. அதனால என்ன பண்ண, கொஞ்சம் காஸ்ட்லியான நாயே வாங்கி கொடுத்தேன். 2 நாள் வாக்கிங் போயிட்டு வந்து சொல்றாங்க, அந்த நாய் சரியில்லை, நீங்க வாங்கன்னு. ராஜகுமார், அதுக்கு பிறகு நீங்க அந்த வீட்டுல சாப்பிட்டு வேற வழி இல்லைங்க. சில நேரம் கேட்காதது மாதிரி ஆக்ட் பண்ணிடுவேன். நடுவர் அவர்களே, என்ன தெரியுமா, சில நேரம் நம்ம வீட்டுல இல்லாம வெளியூர்ல இருந்தாலும் போன் பண்ணி கேட்பாங்க. ஒரு விஷயம் சொல்றேன், நாம வைக்கிற கையில இருக்கிற மொபைல் மட்டும் வைப்ரேட் ஆனா அது மிஸ்டு காலு, மொபைல் வச்சிருக்கிற நாமளும் சேர்ந்து வைப்ரேட் ஆனா அது மிஸ்ஸஸோட காலு. இல்ல ராஜகுமார், இத கென்யா தெரு முழுக்க எழுதி போடணும். இல்ல இப்ப புரியுது எத்தனை பேர் வைப்ரேட் ஆகிருக்காங்கிறது. கென்யாவுக்கு வந்து நம்ம சந்தோஷமா இருக்கிறோம்ல, அங்க இருந்து வாட்ஸ்அப்ல கால் பண்ணி சொல்றாங்க, கென்யாவுல காஃபி நல்லா இருக்கும்னு சொல்றாங்க, வரும்போது காஃபி வாங்கிட்டு வாங்க. எங்க சொந்தக்கார, எங்கன்னா அவங்க சொந்தம், எங்க சொந்தக்காரங்களுக்கெல்லாம் கொடுக்கணுங்கிறாங்க. நான் என்ன சொல்றேன், நான் சம்பாதிக்கிற காசுல அவங்க காஃபி சாப்பிட வேண்டிய சூழல் இருக்கா இல்லையா, அதுக்கு சேர்த்து சம்பாதிக்கணும். நடுவர் அவர்களே, பிள்ளைகள் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது இப்ப வித்தியாசம் ஆயிடுச்சு. பொண்ணு எனக்கு போன் பண்ணி கேட்கும் போது கேட்டாங்க, கென்யாவுல எந்த இடத்தை பாத்தீங்க, நைரோபில என்னென்ன பாத்தீங்கன்னு. நான் சொன்னேன், நைரோபி நேஷனல் பார்க் பார்த்தேன், விலங்குகள் எல்லாம் பார்த்தேன், உள்ளாலே சஃபாரி போனோம். மற்ற இடங்கள்ல எல்லாம் எப்படி இருக்கும்னா, விலங்குகள் கூண்டுக்குள்ளா இருக்கும், நம்ம வெளியே இருப்போம். இங்க விலங்கு சுதந்திரமா இருக்கு, நாம மட்டும் தான் காருக்குள்ள இருந்து பாக்குறோம். ரொம்ப நல்லா இருக்குன்னு. நல்லா இருக்குன்னு என் மகன் என்ன சொல்றா, அடுத்த ஹாலிடேக்கு நாம குடும்பத்தோட டூரு நைரோபிக்கு போவோம்னா. கேட்டதும் எனக்கு ஷாக் ஆயிடுச்சு. என் 1 வருஷத்தை சம்பளத்தை சேர்த்தா கூட நான் தனியா கூட வர முடியாது சொல்றா. நான் என்னால முடியாது பண்ண, அதை பத்தி கவலைப்படாதீங்க, பேங்க்ல லோன் கொடுக்கறாங்க அப்படின்னு கூகுள்ல சர்ச் பண்ணி எந்தெந்த பேங்க்ல லோன் கொடுக்கறாங்க, மாசம் தவணை எவ்வளவுன்னு எனக்கு ரிப்போர்ட் கொடுக்குதுங்க. இல்ல அது பேங்க்ல லோன் வாங்கிட்டு ஃபாரின் வந்தா செட்டில் ஆயிடலாம், அப்படி இருக்கு, அது ஒரு வசதி இருக்கு. நடுவர் அவர்களே, அதை விட இன்னொன்னு சொல்லிச்சு பாருங்க, இன்சூரன்ஸ் கவரேஜும் உண்டுன்னு. எனக்கு ஷாக் ஆயிடுச்சு.
இது இந்த மாதிரி குடும்பத்தினுடைய எதிர்பார்ப்புகள் மாறிடுச்சுங்க. இங்க வருமானம்ங்கிற வார்த்தைய பாருங்க, வருமானம். நமக்கு வர்ற வருமானம் நல்லா இருந்தா மானம் சரியா இருக்கும். வருமானம் குறைஞ்சிடுச்சுன்னா அவமானம் தான் வரும் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லி தமிழ் உச்சத்துக்கு நிற்கிறது. நான் இப்படி நிறைவு செய்கிறேன் நண்பர்களே. உலகத்துல எல்லாருக்குமே ஒவ்வொரு இசை பிடிக்கும். சிலருக்கு இளையராஜா இசை பிடிக்கும், இன்னும் சிலருக்கு ஏஆர் ரகுமான் இசை பிடிக்கும், இன்னும் சிலருக்கு வெஸ்டர்ன் இசை பிடிக்கும். எல்லாருக்கும் பிடிச்ச இசை இந்த நம்ம ஏடிஎம் அந்த மிஷின்ல அந்த கார்டை சொருகி பின் நம்பரை அடிக்கும் போது அந்த காசை எண்ணுற பணத்தை என்ற ஒரு சத்தம் சக்கு சக்கு சக்குன்னு வரும் பாருங்க, அதுதான் அத்தனை பேருக்கும் பிடிச்சது. ஏன் தெரியுமா? நாம இசையோடு வாழ்வதற்கு பணம் தேவை. இசைனா புகழ். புகழோடு வாழ்வதற்கு பணம் தேவை. அதனால் தான் வள்ளுவர் சொன்னார், பொருளில்லார்க்கு இவ்வுலகம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியையும் சொன்னார், செய்க பொருளை. உலகம் முழுக்க சுத்துங்க, பணத்தை தேடுங்க, அப்புறம் ஊருக்கு வாருங்க. ஊர்ல இருக்கவங்க உங்களை அன்போடு வரவேற்பாங்க. நீங்களும் சந்தோஷமா இருக்கலாம், மற்றவங்களும் மகிழ்ச்சியா இருக்கலாம். பணம் பாதுகாப்பானது, பணம் பலத்தை தருகிறது, பணம் நம்முடைய சொந்தங்களை நம்மை நோக்கி இழுக்கும். எல்லா வகையிலும் பொருளாதாரம் தான் ஆதாரம், அது அவங்களுக்கும் தெரியும். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். அருமை அருமை அருமை. ராஜ்குமார் அந்த மஞ்சச்சட்டை ராசி ஜெயிச்சிருச்சு. ஒரு வரி சொன்னார் பாருங்க, போன் மட்டும் வைப்ரேட் ஆனா மிஸ்டு காலு, போனோட சேர்ந்து நாமளும் வைப்ரேட் ஆனா மிஸ்ஸஸ் காலுனாரு. ரொம்ப கலகலப்பா எடுத்துட்டு போயிருக்கிறாரு. ராஜபாளையத்துல வாக்கிங் போறது இவ்வளவு பிரச்சனையா ராஜ்குமார்? நாங்க தான் இதுக்காக வாக்கிங்கே போறது இல்லை. ரொம்ப நல்ல செய்திகள். செய்க பொருளை செருணர் செருக்கருக்கும் எஃகதனில் கூறியது இல் என அழகா வள்ளுவர் சொல்லியிருக்கிறார். உன்னுடைய எதிரிகளை நீ நேரடியாக நின்று ஜெயிப்பதற்கு எது உனக்கு ஒரு வலிமையான ஆயுதம் என்றால் பொருள்தான். குரலை கொண்டு அப்படி தூக்கி போட்டார் பாருங்க, எனக்கு ஆச்சரியமா போச்சு. ரொம்ப அமைதியா இருந்தாருங்க. 3-4 நாள் அவர் யாரு கூடயுமே பேசல. இங்க எப்ப குடும்பம் பாரமா இருக்கும் தெரியுமா? பணம் குறையும் போதுதான் குடும்பமே பாரமாக இருக்கும். ஒரு அருமையான வார்த்தை அது. தயவு செய்து எல்லாரும் அதை நினைவில் வச்சுக்கணும். நிறைய காசு இருக்கிற வரைக்கும் எந்த கஷ்டமும் தெரியாதியா. கையில காசு குறையும் போதுதான் குடும்பமே பாரமா இருக்கும். அந்த அளவுக்கு கலகலப்பா ரொம்ப அருமையான நேரம். இப்போ பாவம் மாது என் வாழ்க்கையில நெடுநாளாக எனக்கு இருந்த என்னுடைய ஏக்கம் இங்கு வந்த போது தீர்ந்து போயிற்று. எங்க அம்மா சொன்னதுல எவ்வளவு உண்மை இருக்குன்னு இன்னைக்கு தான் எனக்கு தெரிஞ்சுது. இந்த 2 நாளா நைரோபி வீதிகளிலே நான் நடந்து போன போது கென்யா மக்கள் எல்லாம் என்னை சூழ்ந்து கொண்டார்கள். என் பின்னாலேயே வருகிறார்கள். என்னோடு செல்ஃபி எடுத்துக்கொள்ள ஆசைப்படுகிறார்கள். என்னால் தாங்க முடியவில்லை. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். வடிவேல் மாதிரி. ஏன்னு கேட்டேன். அதுல ஒருத்தவங்க சொன்னாங்க பாருங்க, நீங்க இம்புட்டு சோப்பா இருக்கீங்களே அப்படின்னாங்க. அதுல என்ன முக்கியம்னா அவன் தமிழ்ல சொல்லியிருக்கான், ஸ்வஹிலியில சொல்லல. எங்க அம்மா சொல்லுவா, நீ ரொம்ப சவப்புடான்னு. எங்க அம்மா வார்த்தை எவ்வளவு சத்தியம்னு இங்க நைரோபியில வந்துதான் எனக்கு தெரிஞ்சது. ஆனா ஒண்ணு நடுவர் அவர்களே, சிவப்பா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான். நானும் அப்படித்தான். ஆனா இந்த நைரோபியில வந்து இன்னொன்னு தெரிஞ்சது, சிவப்பா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான், ஆனா கருப்பா இருக்கிறவன் பொய்யே சொல்ல மாட்டான். என்ன நல்ல குணம்! மேல இருக்கிற உடம்பு வேணா கருப்பா இருக்கலாம், ஆனா அவனுடைய உள்ளம் வெள்ளை என்பது இங்கு வந்த பொழுதுதான் என்னால் புரிந்து கொள்ள முடியும். பின்னாடி ஒரு பேக் டிராப் வச்சிருக்காங்களே, அது யாரு வச்சாங்கன்னு தெரியல. கல்யாண மாலை தான். அப்ப பாராட்டணும் ரொம்ப. என்ன அற்புதமா ஒவ்வொரு அணிக்கு ஏத்த மாதிரி வச்சிருக்காங்க பாருங்க. அது என்ன மசை மரவா? அது என்ன பண்ணுது? கடந்து போகுதா? ஆத்த கடந்து போகுதா? திருப்பி இப்படி போகுதா?
அது என்ன தெரியுமா சொல்லுது? அது எப்படி ஒரே இடத்துல நிக்காம அங்க இங்க போயிட்டு இருக்கோ, அது மாதிரி பொருள் ஒரே இடத்துல நிக்காதுடா, போயிட்டே இருக்கும்னு சொல்லுது. கடந்து கடந்து போகும். இன்னைக்கு பணக்காரனா இருக்கிறவன் நாளைக்கு ஆண்டியா இருக்கான். ஒரே இடத்துல பொருள் இருக்காது. எங்களை பாருங்க, பாறாங்கல் வச்சிருக்கிறாங்க, கிளிமஞ்சாரா. என்ன அர்த்தம்? குடும்பம் அவ்வளவு பாரமா இருக்குன்னு அர்த்தம். அவங்க இப்படியெல்லாம் யோசிச்சு வைக்கலையா? உங்களுக்கு ஒண்ணு வச்சா பரவாயில்ல, 4 வச்சிருக்கிறாங்க. இதுக்கு நான் பேசாமலே அதுல பாருங்க, ஒட்டகச்சீனி எல்லாம் காரணத்தோட வச்சிருக்காங்க. எதுக்கு ஒட்டகச்சீனி வச்சிருக்காங்க? நீங்க எங்களையும் பார்க்கணும், இங்கேயும் பார்க்கணும், மேலேயும் எட்டி பார்க்கணும், அதனால உயரமா வச்சிருக்காங்க. மேடம் வேற ஏதாவது வச்சிருக்கலாம்ல மேடம். பக்கத்திலே யானையை வச்சிருக்காங்க. எதுக்கு? உலகத்திலே ஆப்பிரிக்க யானைக்கு தான் தந்தமும் பெருசு, காதும் பெருசு. நாங்க பேசுறதுல தேவையில்லாததெல்லாம் தந்தத்தால தூக்கி போட்டுட்டு நல்லதெல்லாம் பெரிய காதுல வாங்கி நீங்க வச்சுக்கிட்டு தீர்ப்பு சொல்லணும்னு வச்சிருக்காங்க. இன்னைக்கு எந்த மிருகம்யா பாக்கி இருக்கு? வரி குதிரை இருக்கு பக்கத்துல, அது எதுக்கு வச்சிருக்காங்க? நீதிபதி தீர்ப்பு சொன்னா அது ஒரே வரியில இருக்கணும், அது சட்டமா இருக்கணும், அதனால தான் வரி குதிரையை வச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு நெருக்கடி எந்த நீதிபதிக்குமே வந்தது இல்லையா? இன்னும் ஒண்ணு இருக்கு, சிங்கம். அது சிங்கிளா இருக்கு. ஏன்? வழக்கு பட்டிமன்றத்துல ஒரே ஒரு நீதிபதி தான் இருக்கலாமே தவிர பேசுறவங்க எல்லாம் நீதிபதி ஆயிடக்கூடாது, அதனால ஒரே ஒரு சிங்கம். உலகத்துல பிறந்த உயிரினங்கள் எல்லாத்துக்கும் இன்பம் பொது. அது நாயா இருந்தாலும் மாடா இருந்தாலும் எதா இருந்தாலும் மனிதனா இருந்தாலும் இன்பம்ங்கிறது பொது. ஆனா பாருங்க, மற்றதுக்கெல்லாம் இன்பம்னு பேரு வச்சவன் ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ்கிற அந்த குடும்ப வாழ்க்கை இருக்குல்ல, அதுக்கு இன்பம் தானே பேர் வச்சிருக்கணும். ஆனா அப்படி வைக்கல. என்ன தெரியுமா பேர் வச்சான்? அறம் அப்படின்னு பேர் வச்சான். என்ன காரணம் தெரியுமா? மற்ற மிருகங்களுக்கு, பிற உயிரினங்களுக்கு உடல் இச்சையினாலே காமத்தினாலே ஏற்படுவது, ஆனால் மனிதனுக்கு மட்டும்தான் அன்பினாலே அறத்தினாலே ஏற்படுகிற ஒரு பந்தம். இந்த பந்தம் மாறினால் குடும்பம் இல்லாது போகும். பண்டிதமணி சொன்னார். அது மாதிரி இல்லறத்தை நல்லறமாக ஏறத்தாழ 4 லட்சம் மக்களுக்கு தந்திருக்கிற கல்யாண மாலை செய்திருக்கிற பணி இருக்கிறதே, அது மேன்மையான பணி. அதற்காகவே ஐயா மோகன் அவர்களையும் திருமதி மீரா நாகராஜன் அவர்களை எவ்வளவு பாராட்டினாலும் தகும். அடுத்தது இந்த வந்து பேசின பாலாவும் ராஜ்குமாரும் என்னமோ தமிழ் இவங்களுக்கு தான் பிரிக்க தெரியுங்கிற மாதிரி பொருள் ஆதாரம். நான் அதை பிரிக்க மாட்டேனா? சொல்லுங்க. எனக்கு ஏங்க ஒண்ணு நல்லா ஞாபகம் வச்சுங்க, பேரை வச்சு எதையும் ஒண்ணு நாம எடை போட்டக்கூடாது. எனக்கு மாதுன்னு பேரு, மாதுன்னா பெண்ணுன்னு அர்த்தம். நான் அப்படியா கேக்குறேன்? அப்படி இல்ல இல்ல இல்ல. இதுல ராவ் சாரும் ஸ்ரீதர் சாரும் என்ன வந்து மதுங்கிறாங்க. என் பேரை மட்டும் எப்படி சொன்னாலும் மயக்கம் தான். அது எத்தனை ரவுண்டு சொன்னாலும் மயக்கம் தான். பொருள் தாரம் நான் சொல்லட்டுமா? பொருளாதாரத்தை என்ன சொல்றாங்க? பொருள் ஆதாரம். நான் இப்படி பிரிக்கிறேன், பொருளாதாரம். ஐயா, நீங்க பொருள் நேர தாரத்தை தேடுகிறீர்கள், அதனால் உங்களுக்கு குடும்பமாக பாரமாக இருக்கிறது. அருளால் தாரத்தை தேடுங்கள், அன்பால் தாரத்தை தேடுங்கள், அப்பொழுது வாழ்க்கை உயர்வாக இருக்கும். அருமை. இந்திய தேசத்தினுடைய வரலாறுகளை எழுத புகுந்த யுவான் சுவாங் ஒரு பாலைவனத்தை கடக்கிறான். தண்ணி தீர்ந்து போச்சு. அட தண்ணி தீர்ந்து போச்சுன்னு யாராவது கிடைக்குமான்னு போடுற, தண்ணி தாக எடுக்குது. தூரத்துல 2 மூட்டை கிடக்குது அந்த பாலைவனத்துல. ஆகா, இதுல தண்ணி இருக்குமேன்னு ஓடி போய் பார்த்தா அதுக்குள்ள பூரா தங்க கட்டி இருந்தது. இப்ப யுவான் சுவாங் எழுதுறான், நான் அப்படியே தலையில கைய வச்சுட்டு உட்காந்துட்டேன், இதுக்கு பதிலா கொஞ்சம் தண்ணி இருந்தா எவ்வளவு நல்லா இருக்குன்னு. பொருள் பயன்படாத இடம் உண்டு. அடுத்தது வந்து சொல்றாரு, கல்யாணம் பண்ணிக்கணும், அது பண்ணிக்கணும். ஏங்க நான் கேட்கிறேன், பொருள் இல்லாதவனுக்கும் குடும்பம் இருக்கு, பொருள் இருக்கவனுக்கும் குடும்பம் இருக்கு. இப்ப குடும்பம் பொதுவா, பணம் பொதுவா? நல்ல கேள்வியெல்லாம் இருக்கு. பொருள் எவன் கையில வேணாலும் இருக்குன்னு வள்ளுவர் தான் சொல்றாரு. பொருள் பூரியார் கண்ணும் உள. அது யார் கையில இல்ல, எல்லார் கையிலயும் இருக்கும்.
எப்ப பயன்படும்? எவன் ஒரு குடும்பத்திலோடு சேர்ந்து நிம்மதியாக வாழ்கிறானோ அவன் கையிலே பொருள் இருக்குமானால் அது இந்த உலகத்துக்கு பயன்படும். நடுத்தர வயதுங்கிறது என்ன? ரொம்ப எளிமையா சொல்லட்டுமா? இளமையோட முடிவு, முதுமையோட தொடக்கம். இதுதான் நடுத்தர வயது. ஜிப்பா போடுற வயசு. இந்த நடுத்தர வயதுல என்ன, பாலா சொல்லும்போது ஒரு செய்தி சொன்னார் பாருங்க. இளமை வயது ஒன்று, அப்புறம் குழந்தை வயது ஒன்று. பாலா ஒண்ணு விட்டுட்டாரு, முதுமையை விட்டுட்டாரு. குடும்பம்ங்கிறது இளமை மட்டுமல்ல, குடும்பம்ங்கிறது குழந்தை மட்டுமல்ல, குடும்பம்ங்கிறது முதுமை மட்டுமல்ல. இந்த நடுத்தர வயது இருக்கு பாருங்க, அது என்ன தெரியுமா பண்ணணும்? இந்த குழந்தையும் பார்க்கணும், நடுத்தர வயதில் இருக்கக்கூடிய தன்னுடைய மனைவி அதையும் பார்க்கணும், கடைசியில முதுமையில இருக்கக்கூடியதையும் பார்க்கணும். இது எல்லாம் சேர்ந்த சவால் எங்க இருக்கு தெரியுமா? நடுத்தர வயதில் தான் இருக்கே தவிர பொருளால இல்ல. கணவனும் மனைவியும் பொருள் ஈட்டி ஓரளவுக்கு உயர்ந்த நிலையிலே வந்து நிற்கிற நேரம், பொருளாலே திருப்திப்படுகிற நேரம் நடுத்தர வயது. ஆனா குடும்பத்துல எப்படி இருக்கு? குழந்தைய பத்தி கவலைப்பட வேணாம். நேத்தி வரைக்கும் என் காலை கட்டிக்கிட்டு இருந்தான் சார் என் குழந்தை, இன்னைக்கு கொஞ்சம் பெரியவனாயி என்னைய முறைக்கிறான். நான் சொன்னதை கேட்டான் சார், இப்ப நான் சொல்றதை கேளுங்கிறான் சார். பையன் அப்படித்தானே இருக்கான், வளர்ந்து வந்து நிற்கிறான். அவனை எப்படி பார்க்கிறது? அப்ப இங்க பாருங்க, குழந்தை பருவம் என்பது அறியாத பருவம், நாம சொல்லி தரணும். நடுத்தர வயது என்பது அதிகாரத்தை கைப்பற்ற நினைக்கிற பருவம். எது இளைஞனா இருக்கிறவன் என்கிட்ட அதிகாரம் கொடுப்பா, நீ உட்காருப்பா அப்படின்னு சொல்ற பருவம் எது? இளமை பருவம். முதுமை பருவம், ஐயோ அதிகாரம் போச்சே, நம்ம பிடிப்பெல்லாம் போச்சே அப்படின்னு நினைக்கிற பருவம். இப்ப இந்த நடுத்தர வயதுல இருக்கிறவன் என்ன செய்ய வேண்டியிருக்கு? அம்மா அப்பாவை பார்த்து பேச வேண்டியிருக்கு. என்ன, நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா, நீ ஒன்னும் கவலைப்படாதப்பா, உன்னை எல்லா விதத்திலையும் நான் நல்லா பாத்துக்கிறேன். அவங்கள சமாளிக்கணும். இங்க மனைவியை பத்தி சமாளிச்சிட முடியுமா? என்ன பண்ணாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. நான் என்னோட அனுபவத்தை சொல்றேன். சொல்லுங்க. நான் ஒரு நாளைக்கு வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தேன். என் மனைவி என்ன பண்ண, இப்ப போனாங்கல்ல கமலாக்கா, பாத்தீங்களா அவங்களன்னு கேட்டா. நான் அந்த பக்கம் வந்து பார்க்கலையே. என்னங்க உங்க கண்ணு முன்னாடி தான் போன. நான் ஏதோ சிந்தனையில வந்தோமா. ஆமா, இதெல்லாம் பார்க்காதீங்க, எப்பா பார்த்தாலும் போக வேண்டியது ஆபீஸுக்கு, அப்படியே வர வேண்டியது, என்ன எதுன்னு பாக்குறது. ஏன்னா அந்த அக்கா புதுசா ஒரு பட்டுப்புடவை வாங்கியிருக்கும் போல் இருக்கு, அதை கட்டிட்டு போகுது. நான் பார்க்கல. ஒரு 4-5 நாள் கழிச்சு ஆபீஸ்ல இருந்து வந்தேன். என் மனைவி இதே மாதிரி, கமலக்காவை பாத்தீங்களான்னு. அன்னைக்கு பார்க்கலன்னு சொன்னப்போ திட்டுனால, இது எதிரா வம்பா இருக்கு, இது ஏன் அப்படின்ட்டு, ஓ பார்த்தேனே அப்படின்ட்டேன். இந்த 4 நாளுக்குள்ள இது ரெண்டுக்கும் ஏதோ தகராறு போல் இருக்கு. எனக்கு அது தெரியல. ஏன் ஆபீஸ் போனா நேர வீட்டுக்கு வராம அங்க என்ன பிராக்கு பார்க்க வேண்டியிருக்கு? முதல்ல நீங்க வீட வேற தெருவுக்கு மாத்துங்க. நீங்க சமாளிக்கிறது அவ்வளவு கஷ்டங்க. நீங்க உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஆமா, நான் இன்னைக்கு வெளில போலான்னு சொன்னேன்ல, ஏங்க வரல? நாம எதார்த்தமா என்ன சொல்லுவோம்? மறந்துட்டேமா, அவ்வளவுதான் முடிஞ்சது. மறந்துட்டேமான்னு சொன்னா போதும். ஆமா, எதைத்தான் நீங்க மறக்கல. நம்ம கல்யாணத்துல அன்னைக்கு உங்களுக்கு நாங்க எடுத்து கொடுத்த வார்த்தையை நல்லா பாருங்க. உங்க கல்யாணத்தை அன்னைக்கு நாங்க எடுத்து கொடுத்த கோட் சூட்டை வீட்லயே மறந்து வச்சுட்டு வந்துட்டீங்களே. எங்க கல்யாணம் 25 வருஷம் ஆச்சு எனக்கு. 25 வருஷமா மறக்கல. கணவனுக்கு இருக்கிற பெரிய குறைய என்ன தெரியுமா? மனைவி எதையும் மறக்க மாட்டாங்கிறேன்னு ஒரு குறை இவளுக்கு. அவளுக்கு என்ன தெரியுமா குறை? இவன் எல்லாத்தையும் மறந்துடுறானே அப்படின்னு அவளுக்கு குறை. இதுதான் நடுத்தர வயது. இதுதான் நடுத்தர வயது. நீங்க யோசிச்சு பாருங்க. வீட்டுல அப்பா மட்டும் இல்லாம அலுவலகத்துல கோல வச்சுறான் சார். அவன் தான் சார் ஏதாவது டிபார்ட்மெண்ட் அப்படி இருக்கான் சார். அவனை நடித்தா எல்லாம் வராங்க. இப்போ ராஜா சார் பாருங்க, பேங்க்ல பெரிய அதிகாரி இல்லையா? சரி, பேங்க்ல ஒரு பெரிய அதிகாரின்னு நினைச்சுக்குங்க. இது ஒத்துக்கிறேன். கல்லூரியில படிக்கிறவன் வந்து என்ன பண்றான், கேட்கறான், சார் எங்களுக்கு லோன் கொடுங்கன்னு. உட்காருப்பா. பார்க்கவே மாட்டேங்கிறாருங்க. 1 மணி நேரம் அந்த பையன் வெளியில உட்காந்துருக்கான். இந்த பேங்க் அதிகாரியோட பையன், இந்த பையன் இருக்கான் பாருங்க, அவன் காலேஜில் தான் படிக்கிறான். அங்க ஏதோ விஷமம் பண்ணிவிட்டான். இந்த அதிகாரிய கல்லூரி பிரின்சிபால் வாங்கிட்டாரு. வெளியில 100 பேரை நிக்க வச்சு அந்த பேங்க் அதிகாரி அங்க போய் கை கட்டிக்கிட்டு நிக்கிறாருங்க. இத பேங்க் லோன் கேட்க வந்தான் பாருங்க, அந்த பைய பாக்குறாங்க. என்ன நினைப்பான்? கேவலமா நினைப்பான். இப்ப வாழ்க்கையில தலை நிமிர்ந்து நிற்கிற ஒருவன் குடும்பத்தை சமாளிப்பதற்காக தலை தாழ்ந்து நிற்க வேண்டிய பருவம் என்பது ஒன்று இருக்கிறதா இல்லையா? அது நடுத்தர வயது. நான் இப்படி சொல்லி முடிப்பேன். நடுவர் அவர்களே, பொருள் என்பது நீங்குகின்ற செல்வம், குடும்பம் என்பது நீங்காத செல்வம். அது என்றைக்கும் நம் கூட இருக்கும்.
நீங்குகின்ற செல்வத்தை தேடி ஓடி 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 குடும்பம் என்ற நீங்காத செல்வத்தை தொலைத்து விடக்கூடாது என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற எண்ணம் நமக்கு இருந்தால் கிளை பரப்பி நாம் போனாலும் அது நம்மால் வெட்டப்பட்ட